வாங்க நேயர்களே, இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா கோதுமை நொய் வச்சு உப்புமா செஞ்சுருந்தேன். இது ரவா கிடையாது, நொய். இது கோதுமையை உடச்சிருப்பா, அவ்வளோதான். சூப்பராக வரும், ஹெல்த்தி கூட. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ சம்பா கோதுமை நொய் எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுப்பு பண்ணணும். அப்புறம் சைடில் இன்னொரு பர்னரில் 1க்கு 5 கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க விடுங்க. வறுத்துருக்கிற நொய்யை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொச்சின்னு இருக்கிற தண்ணியை ஒரு அரை தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்கோ. அதுக்குள்ளே வானலில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு டேஸ்ட்டுக்காக முந்திரி, அப்புறம் தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையில் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 4-5 சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 வெங்காயத்தை பொடியை நெருக்கி சேர்த்துக்கணும், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக நல்லா வரும். இப்போ நல்லா வறுப்படணும், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்புறமா உருளைக்கிழங்கு, தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது பொடியை நெருக்கி சேர்த்துருக்கேன். இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளியை சேர்த்துருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு நான் பாதி தண்ணி அந்த சம்பா நொய்க்கு சேர்த்துருக்கேன். பாதி தண்ணி இங்கே கொதிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். பாருங்கோ, அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால இது நல்லா கொதித்து வந்தப்போ இந்த ஊறி இருக்கிற சம்பா நொய்யை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. டோட்டல் 5 கப்பு தண்ணி வரும் இதுக்கு. 1:5 சொன்னேனே, அந்த மாதிரி. இப்போ நல்லா கொதிக்க விடுங்கோ. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்த்தாக்கா சூப்பராக வெந்திருக்கும். சம்பா நொய் இது உப்புமா நீங்கள் செஞ்சு பார்த்தா டேஸ்ட்டே தனி. ரவா கிடையாது சொல்லிட்டு, இது நொய். இது ரொம்ப நல்லா வரும். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவல் தேங்காய் துருவல், அப்புறம் மல்லிக்காயில் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுடு நீங்கள் சர்வ் பண்ணாக்கா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். தேவைப்பட்டதுன்னா காரசாரமாக ஒரு சட்னி அரைச்சிக்கோங்க. வேண்டான்னா அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். காலையில் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு விடலாம். கண்டிப்பாக சம்பா கோதுமை நொய் கிடச்சாக்கா இந்த மாதிரி பண்ணி பாருங்கோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.